ஓம் சாந்தி. 19/8/24 பாபா சொல்றாங்க, மீட்டே बच्चे ज्ञान की धारणा करते रहो तो अंत में तुम बाप समान बन जाएंगे, बाकी सारी ताकत तुम हजम कर लेंगे. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை தாரணை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது கடைசியில் நீங்கள் பாப் சமான் ஆகி விடுவீர்கள். தந்தையினுடைய முழு சக்தியையும் ஜீரணம் செய்து கொள்வீர்கள். ஞானத்தை தாரணை செய்துட்டே இருங்க. அப்போ கடைசியில பாப் சமான் ஆயிடுவீங்க. தந்தையினுடைய மொத்த ஆற்றலையும் நீங்கள் ஜீரணம் செய்து கொள்வீர்கள். பாபாவினுடைய மொத்த சக்தியையுமே உங்களால ஜீரணிச்சிக்க முடியும், தனக்குள்ள நிறைச்சிக்க முடியும். किन दो सत्तों की स्मृति से स्वदर्शन चक्रधारी बन सकते हो? கேள்வி, எந்த இரு வார்த்தைகளின் நினைவுகளினால் சுயதர்சன சக்கரதாரி ஆகிவிட முடியும்? எந்த ரெண்டு வார்த்தையை நினைவு பண்ணாலே சுதர்சன சக்கரதாரியாக ஆகிவிடுகிறீர்கள்? उत्थान और पतन, सतो प्रदान और तमो प्रदान, शिवालय और वेश्यालय. 3 இரட்டை வார்த்தை சொல்றார் பாபா. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி. சதோ பிரதானம் மற்றும் தமோ பிரதானம். शिवालयम மற்றும் वेश्यालयम. यह दो बातें स्मृति में रहे तो तुम सुदर्शन चक्रधारी बन जाएंगे. இந்த இரண்டு விஷயங்கள் நினைவினில் இருந்தால் நீங்கள் சுதர்சன சக்கரதாரி ஆகி விடுவீர்கள். तुम बच्चे अभी ज्ञान को यथार्थ रीति जानते हो. குழந்தைகளாகி நீங்க இப்போ ஞானத்தை யதார்த்தமான விதத்தில் புரிந்திருக்கிறீர்கள். பக்தி में ज्ञान नहीं, सिर्फ दिल खुश करने की बातें करते रहते हैं. பக்தியில் ஞானம் இல்லை, மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். भक्ति मार्ग है ही दिल खुश करने का मार्ग. பக்தி மார்க்கமே மனதை மகிழ்விக்கும் மார்க்கமாக இருக்கிறது. நிஜமானதா இல்லை, சும்மா மனசை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான மார்க்கமா இருக்குது. இப்போ நீங்க ஞானத்தை யதார்த்தமா புரிஞ்சுட்டீங்க. ரெண்டு ரெட்டை வார்த்தையா சொல்றாரு. ஏறும் கலை இறங்கும் கலை, அல்லது எழுச்சி வீழ்ச்சி, சதோ பிரதானம் தமோ பிரதானம், சிவாலயம் வேசியாலயம். இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க நினைவில் வச்சுட்டு இருங்க. நீங்க சுதர்சன சக்கரதாரி ஆயிடுவீங்க. ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति बाप बैठ समझाते हैं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். अब तुम बच्चों के लिए बाप कहते हैं तुम कितने ऊंचे थे. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தீர்கள், உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள். உத்தான் அவர் பத்தன் கா எகு கேளுகே. உயர்ந்தது மற்றும் தாழ்ந்தது, அல்லது ஏறும் கலை இறங்கும் கலை, இது ஒரு விளையாட்டு. तुम्हारी बुद्धि में अब है कि हम कितने उत्तम और पवित्र थे. உங்களுடைய புத்தியில நாம எவ்வளவு உத்தமமாக பவித்திரமாக இருந்தோம் என்பது இருக்கிறது. அப்ப கித்தனே நீச் பனேகே. இப்ப எவ்வளவு கீழானவர்கள் ஆகிட்டோம். தேவி தேவதைகளுக்கு முன்னால போய் நீங்க தான் சொல்றீங்க,
ஆப் ஊஞ்ச் ஹோ கம் நீஞ்சுகே, நீங்க ரொம்ப உயர்ந்தவங்க, நாங்க ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல இது தெரியாம இருந்தது. ஹமிஹி ஊஞ்சுதே ஊஞ்ச் அவர் நீச் பந்தேகே, நாம தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகவும் பிறகு தாழ்ந்தவராகவும் ஆகுகிறோம். இப்போ பாபா உங்களுக்கு கூறுகிறார், மீட்டே மீட்டே பச்சே तुम कितने ऊंच पवित्र थे फिर कितने अपवित्र बने हो. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்க எவ்வளவு உயர்ந்த பவித்திரமானவர்களாக இருந்தீர்கள், பிறகு எவ்வளவு அபவித்திரம் ஆகிட்டீங்க. பவித்ரகோ ஊஞ்ச் கஹா ஜாத்தா ஹே, பவித்திரத்திற்கு உயர்வு என்று கூறப்படுகிறது. உஸ்கோ கஹா ஜாத்தா ஹே வைஸ்லெஸ் வேர்ல்டு, அந்த உலகத்திற்கு, அதாவது தூய்மையாக வாழ்ந்த அந்த உலகத்திற்கு வைஸ்லெஸ் வேர்ல்டு, நிர்விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு உங்களுடைய ராஜ்யம் இருந்தது, அதை மீண்டும் இப்பொழுது ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப் சிரப் இஷாரா தேத்தேகே, பாபா சமிக்ஞை மட்டுமே தருகிறார், சும்மா ஒரு கஞ்சாடை பண்றார். என்ன சொல்றாருப்பா, பெருசாலாம் நான் உங்கள்கிட்ட பேசல, ஒரு சின்னதா ஒரு சமிக்ஞை கொடுக்கிறேன், அவ்வளவுதான். புத்திசாலிங்களுக்கு ரொம்ப பேசணுன்ற அவசியம் இல்லை, சிறு சிறு கண் அசைவு கை அசைவே போதும், புரிஞ்சுப்பாங்க. பாபாவும் சொல்றார், நான் சும்மா அதுவும் சிறப் இஷாரா தேத்தேகே, ஒரு சிறு சமிக்கை கொடுக்கிறேன். என்ன சமிக்கை? தும் பகுத் உத்தம் சிவாலை சத்யுகே நிவாசி தே, நீங்க மிக உயர்ந்த சிவாலய சத்யுகத்தின் நிவாசிகளாய் இருந்தீர்கள். பிறகு ஜென்மம் எடுத்து எடுத்து பாதியில் நீங்கள் விகாரத்தில் வீழ்ந்தீர்கள், பதீத்த விகாரி ஆகிவிட்டீர்கள். அரை கல்பம் விகாரிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது மீண்டும் நீங்கள் நிர்விகாரி சதோ பிரதானம் ஆக வேண்டும். இதெல்லாம் சின்ன சமிக்ஞைன்னு சொல்றார். தோ அக்ஷர் யாது கர்னாகே, இரு வார்த்தைகளை நினைவு செய்ய வேண்டும். அபி யக் தமோ பிரதான் துனியா, இப்போ இது தமோ பிரதான உலகம். சதோ பிரதான உலகத்தின் அடையாளம் இந்த லட்சுமி நாராயணர்கள். 5000 வருடத்திற்கான விஷயம். சதோ பிரதான பாரதத்தில் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. பாரதம் மிக உத்தமமாக இருந்தது. இப்போ கனிஷ்டம், தாழ்ந்த கடை நிலைக்கு வந்துவிட்டது. வைஸ்லஸே விசியஸ் बनने में तुमको 84 जन्म लगे. நிர்விகாரி என்ற நிலையிலிருந்து விகாரி என்று ஆகுவதற்கு 84 ஜென்மங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது. பல் வகாம்பி தோடி தோடி கலா கம்தி ஹோத்தி ஜாத்தி ஹே, அங்கே கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்தது, சத்யுகத்துல கூட திரேதாயத்துல கூட. பரந்து ககைங்கே தோ சம்பூர்ண நிர்விகாரினா, ஆனாலும் சத்தியத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு சொல்லுவோம்? சம்பூர்ண நிர்விகாரிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஏகதம் சம்பூர்ண நிர்விகாரி ஸ்ரீ கிருஷ்ணகோ ககேங்கே, முற்றிலும் சம்பூரண நிர்விகாரி என்று ஸ்ரீ கிருஷ்ணரை கூறுவோம். கோராத்தா, அவர் தூய்மை வெண்மையாய் இருந்தார். அப்ப சாவ்ரா பன்கயாகே, இப்ப கருநீலம் கொண்டவராய் ஆகிவிட்டார். தும் யகாம் பைட்டேகோ, நீங்க இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. புத்தி மே ரகனா சாகி, உங்க புத்தியில இது வரணும். இங்கே உட்கார்ந்திருந்தாலும் உங்க புத்தியில இது வரணும். எது வரணும்? ஹம் சிவாலயமே விஸ்வகே மாலிகத்தே, நான் சிவாலயத்துல உலகத்துக்கு எஜமானனாய் இருந்தேன். தூசரா கோயி தரம் ஹி நஹி, அங்கே வேற மதங்களே இருந்ததில்லை, நம்முடைய ராஜ்யம்தான் இருந்தது. பிறகு 2 கலை குறைந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைகிறது. திரேதாயுகத்துல 2 கலை குறைந்து விட்டது.
पीछे वैसियस बनते हैं और गिरते गिरते चीची बन जाते हैं. பிற்காலத்துல அதாவது துவாபரயுகத்துல வரும் பொழுதுதான் விகாரியாக ஆகிறீங்க, விழுந்து விழுந்து சீச்சி ஆகி விடுகிறீர்கள். இந்த உலகத்துக்கு விகாரி உலகம் என்றே கூறப்படுகிறது. விஷ வைத்தர்ணி நதியில் மூழ்கி கொண்டே இருக்கின்றீர்கள். உலகத்துல எல்லாருமே விஷ வைத்தர்ணிய நதியில மூழ்கிட்டே இருக்கிறாங்க. சத்தியுகத்துல பார்க்கடல் இருந்தது என்று கூறுகிறோம். ஆனா இந்த கலியுகத்துல விஷம் நிறைந்த வைத்தர்ணிய நதிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். நீங்க முழு உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜாகிரபியை தன்னுடைய 84 ஜென்ம கதையினையும் புரிந்து கொண்டீர்கள். ஹம் வைஸ்லஸ்தே इसके इनके राज्य में थे पवित्र राजाई थी उसको कहेंगे फुल स्वर्ग फिर त्रेता में सेमी स्वर्ग. அப்போ நாம வைஸ்லஸாக இருந்தோம், இவர்களினுடைய ராஜ்யத்துல இருந்தோம், பவித்திர ராஜ்யம் இருந்தது, அதை நாம ஃபுல் சொர்க்கம் என்று கூறுவோம். பிறகு திரேதாவில செமி சொர்க்கமாக ஆனது. எங்க புத்தி மேத்தோ ஹைனா, இதெல்லாம் உங்க புத்தியில இருக்கிறது அல்லவா? बाप ही आकर सृष्टि के आदि मध्य अंत का राज समझाते हैं. தந்தைதான் வந்து சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திம ரகசியத்தை புரிய வைக்கின்றார். मध्य में ही रावण आया है, फिर अंत में इस वैश्य दुनिया का विनाश होगा. மத்தியம் அதாவது துவாபரத்தில் தான் ராவணன் வந்திருக்கிறான். பிறகு கடைசியில் இந்த விகார உலகம் விநாசமாகிவிடும். फिर आदि में जाने के लिए पवित्र बनना है. பிறகு கடைசியில் இருந்து நீங்கள் ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும் எனில் தூய்மையாக வேண்டும். பாபா அறப்பக்கமும் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? சுதர்சன சக்கரத்தை அவரே சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறார். अपने को आत्मा समझ मामेकम याद करो. தன்னை ஆத்மா என புரிந்து மாமேகம் யாद करो, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். अपने को देह नहीं समझो, தன்னை தேகம் என நினைத்து கொள்ளாதீர்கள். तुमने भक्ति मार्ग में वायदा किया था, நீங்க தான் பக்தியில வாக்குறுதி அளித்தீர்கள். பாபா என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? பாபா आप आएंगे तो हम आपका ही बनेंगे. பாபா நீங்க வந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்குத்தான் ஆளாக இருப்பேன். உங்க ஆளா, உன்னோட ஆளாத்தான் நான் இருப்பேன். நீ வந்துட்டேன்னா நான் உனக்கு தான் அப்படின்னு பக்தியில வாக்குறுதி கொடுத்தோம். ஆத்மா பாப் சே பாத்தே கர்த்தீகே, ஆத்மா பாபாட்ட பேசிட்டு இருக்குது. श्री कृष्ण कोई सर्व आत्माओं का बाप तोड़े ही था. ஸ்ரீ கிருஷ்ணன் ஒன்றும் அத்தனை ஆத்மாக்களின் தந்தையாக இருந்தது இல்லை. ஆத்மாக்களின் தந்தையோ நிராகாரமான சிவபாபா ஒரே ஒருவர்தான். உஸ் கதுக்கே பாப்புசே கதுக்கா வர்ஷா, பேகத்துக்கே பாப்புசே பேகத்துக்கா வர்ஷா, அந்த எல்லைக்கு உட்பட்ட தந்தைகிட்ட இருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியும், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைகிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியும் பாரதத்திற்கு கிடைக்கிறது. ஆகவே சத்தியுகத்துக்கு பெயரே என்னதாமா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைகிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குது. அதனால சத்தியுகத்துக்கு பேர் என்னதாமா? உங்க அப்பா ஒரு கார் வாங்கி உங்களுக்கு கொடுத்தாரு, கார்னு வச்சுப்போம். இல்ல உங்க அப்பா புண்ணியத்துல நீங்க படிச்சு ஒரு கார் வாங்கினீங்கன்னா இயல்பாவே என்ன தோணும்? அப்பா பேரு வைக்கணும், அவர் தானே இது வாங்கி கொடுத்தார், அவரே இல்லைன்னா இந்த கார் எது தோணும் இல்லையா? வீடு கட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. சத்தியுகத்துக்கு பேர் என்னது? சிவாலய், சிவாலயம். நன்றி, நன்றி உணர்வு வேணும் இல்லையா? அப்ப மறந்துருக்கலாம், அட்லீஸ்ட் இப்பமா நினைச்சு பார்க்கணும். சத்தியங்கிறது என்னது? சிவாலயம். शिवालय शिव बाबा ने आकर देवी देवता धर्म की स्थापना की. சிவபாபா வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்.
எகுத்தோ சதைவ் யாது ரக்னா சாகியே. இத சதா நினைவுல வச்சுக்கணும்ன்றார். சிவபாபா வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். இதை சதா நினைவுல வச்சுக்கணும். குஷிக்கு பாத்துக்கேனா, இது சந்தோஷத்துக்கான விஷயம் இல்லையா? இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கஷ்டத்துக்கான விஷயத்தை திரும்பி திரும்பி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றார், சந்தோஷத்துக்கான விஷயத்தை விட்டுட்டீங்களே. நீங்க சந்தோஷத்தை, சிவபாபா வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார், இது மகிழ்ச்சிக்கான விஷயம். இதை நீங்க சதா நினைவுல வைக்க வேண்டாமா? ஒரு யாரு, சார்லி சாப்ளின் ஒரு பெரிய சபையில போய் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார், ஒரு பெரிய ஜோக் அடிக்கிறார். இந்த கூட்டமே என்ன பண்ணுது? விழுந்து விழுந்து சிரிக்குது. திருப்பி அதே ஜோக்க சொல்றார். ஒரு ஜோக்கை எவ்வளவு தான் கேட்க முடியும்? ஒரு முறை தான் கேட்கலாம். ஜோக்குக்கு மரியாதை எவ்வளவு நேரம் தான்? ஒரே ஒரு முறை தான். 2வது முறை ஜோக் சொன்ன உடனே சிரிச்சாங்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணல? சிரிக்கல. 3வது முறையும் அதே ஜோக்கு சொல்றாரு. அப்ப பாதி பேர் சிரிக்கல, ஒருன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன இந்த ஆளு சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. 4வது முறை 5வது முறை எல்லாம் சொல்லும் போது யாருமே என்ன பண்ணல? சிரிக்கல. அவர் சொல்றாரு, ஒரு ஜோக்க உங்களால திரும்பி திரும்பி கேட்க முடியல, கேட்டாலும் உங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது? சிரிப்பு வர மாட்டேங்குது. ஆனா ஒரு பிரச்சனையான விஷயத்த சொல்லும் போதெல்லாம் ஆத்திரமா வருது, கோங்கோமா வருது, அழுகழுகையா வருது. எனக்கு புரியவே இல்லை. சில பேர் இந்த நடந்து முடிஞ்ச சம்பவத்தை சொல்லும் போதே என்ன ஆயிடுவாங்க? டென்ஷன் ஆயிடுவாங்க. சொல்லுவாங்க, எனக்கு நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் வருது. சரி, ஒரு முறை ஆத்திரம் வரட்டும், 2வது முறை ஆத்திரம் வரட்டும், 3வது முறை அது ஒண்ணும் இல்லாம போகணும்ல. டிராமா தான். அது நடக்க வேண்டியது என்ன? அந்த நேரத்துல கொஞ்சம் அறிவு மழுங்கி போயிருக்கும், கொஞ்சம் டென்ஷனா இருப்போம். அப்புறம் கொஞ்சம் அறிவு வந்திருக்கணும். அப்புறம் திருப்பி அதை நினைச்சா ஒண்ணுமே இல்லைன்னு சிரிப்பு வந்துடணும். எனக்கே சிரிப்பா இருக்குது நான் கோவப்பட்டதை நினைச்சு. அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணா கொஞ்சம் போல இருக்குது. பாபா சொல்றாரு, இது குஷிக்கான விஷயம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவும். எது குஷிக்கான விஷயம்? எங்க அப்பா வந்து எனக்காக புது உலகத்தை உருவாக்கி புது தர்மத்தை, தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறார். இது எவ்வளவு குஷிக்கான விஷயம். இதை சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க அப்பா எனக்காக ஒரு தர்மத்தை, ஒரு உலகத்தை படைக்கின்றார். அபி ஹம் ஃபிர் சிவாலயமே ஜாத்தேங்க. நம்முடைய சந்தோஷம் என்ன? இப்பொழுது நாம் மீண்டும் சிவாலயம் செல்கின்றோம். யாராவது இறந்து போன சொர்க்கம் போயிட்டார்னு சொல்றாங்க, ஆனா அப்படி ஒரு பொழுதும் யாரும் போவதே இல்லை. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் கட்டுக்கதைகள். தில் குஷ் கர்னே கேலியே, ஒரே ஒப்பாரியா இருக்குதே, அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தணுமேங்கிறதுக்காக ஒரு கதை. அவர் சொர்க்கம் தானே போயிட்டாரு, அவர் வைகுண்டம் போயிட்டாரு, கைலாயம் போயிட்டாரு அப்படின்னு சும்மா பொய்க்காக மனசை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக உருவாக்கின கதைகள் தான் பக்தி மார்க்கமா இருக்குது. வெறுமனே மனதை மகிழ்விக்கும் விஷயமாக இருக்கிறது. சச்சு சச்சு கவன் மேத்தோ அபித்தும் ஜானே வாலேஹோ. இவ்வளவு காலம் நம்ம பொய்யான சொர்க்கத்துல வாழ்ந்தோம், போனதா கட்டுக்கதை கட்டணும். பாபா சொல்றார், உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்துக்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள். அங்கே எந்த நோய் போன்றவையும் இருக்காது. தும் சதைவ் ஹர்ஷித் ரகத்தேவோ, அங்க நீங்க சதா மகிழ்ச்சியில இருக்கிறீங்க. ஆகவே பாபா எவ்வளவு சகஜமாக்கி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சொல்றது போல உட்கார்ந்து புரிய வைக்கிறார். பாபா சொல்றார், பாப் கித்னா சகஜ கர்க்கே छोटे छोटे बच्चों को जैसे बैठ समझाते हैं. நான் உங்களை பெரிய ஆளுன்னு நினைச்சிடலாம், பேசல. ஒரு 2 வயசு குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி செல்லம், கண்ணம், தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன பிள்ளைக்கு புரிய வைக்கிற மாதிரி உட்கார வச்சு என்ன பண்ற? புரிய வைக்கிறேன். அவரும் உட்கார்ந்து புரிய வைக்கிறார். பல் பாகரமே ககாம்பி ரகத்தே தும் பது பாசக்தேவோ. நீங்க வெளி உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, நீங்க பதவி அடைய முடியும். சுரண்டானா தான், சென்ட்ரல்ல இருந்தா தான், மதுபன்ல இருந்தா தான், மதுரையில இருந்தா தான், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நீங்க வெளியில எங்க இருந்தாலும் பதவி அடைய முடியும். இஸ்மே முக்கிய பாத், இதுல முக்கியமான விஷயம், பகலே முக்கிய பாத், முதல் முக்கியமான விஷயம் சொர்க்கம் அப்படின்னா அங்க என்ன முக்கியமான விஷயம்? சொர்க்கம்
அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வார்த்தை என்ன ஞாபகத்தில் வருது? பவித்திரத்தான்றார். பாபா என்ன சொல்றார்? பவித்திரத்தா. அது ஏன் சொர்க்கம்? ஏன்னா அங்க என்ன இருந்துச்சு? இது ஏன் நரகம்? என்ன அபவித்திரத்தா? ஒருவேளை இந்த இடம் பவித்திரம்னா இந்த இடமும் என்னதான்? நேற்று வந்தவங்க சொல்றாங்க, இந்த கெஸ்ட் சொல்றாங்க, இந்திர பிரஸ்தத்துல வந்த மாதிரி இருக்குது. இதை விட பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய தோட்டம், கார்டன் எல்லாம் இருக்குது. அந்த உணர்வு எங்க இருந்து வருது? இது சொர்க்கம் அப்படின்னு, இந்திரபிரஸ்தம் அப்படின்னு, இந்திரபுரி அப்படி. நேற்று காலையில பாபா இந்திரபிரஸ்தம்னாரு, சாயங்காலம் அவங்க கெஸ்ட் வந்து சொல்லிட்டு போறாங்க இது இந்திரபிரஸ்தமா, இந்திரபுரி மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. பாபா சொல்ற சொர்க்கம்னா அது எது வச்சு உருவாகுது? பவித்திரத்தா வச்சு உருவாகுது. பாபா சொல்றார், பகலே முக்கிய பாத்தகே பவித்திரத்தா. முதல் முக்கியமான விஷயம் பவித்திரத்தா. பவித்திரத்தான எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கானு பானு சுத்தகோ, நீங்க சாப்பிட்றதும் குடிக்கிறதும் சுத்தமாக இருக்கட்டும். தேவதைகளுக்கு முன்னால், நல்ல நல்ல பெரிய பெரிய கோவில்கள் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு முன்னால், கபி சிகரெட் பீடி ஆதி கா போக் லகாத்தே ஹோ கியா, எப்பமாவது சிகரெட்டு பீடி போன்றவற்றை நைவேத்தியமா வைக்கிறாங்களா என்ன? கிரந்துக்கே ஆகே கவி அண்டேவா பீடி ஆதி கா போக் ரக்காகே கியா, கிரந்தத்துக்கு முன்னால எப்பொழுதாவது அந்த வேதங்கள், வேத புத்தகங்களுக்கெல்லாம் முன்னால எப்பமாவது முட்டை பீடி எல்லாம் நைவேத்தியமா வைப்பாங்களா என்ன? கிரந்துக்கோ சமச்சித்தேக எக ஜெய்சே குரு கோவிந்துக்கா ஷரீருகே, அவங்க கிரந்தத்தை, சீக்கியர்களுடைய புனித நூல், அந்த கிரந்தத்தை என்ன நினைக்கிறாங்களாமா? இது குரு கோவிந்தரனுடைய சரீரம், இது குரு கோவிந்தரனுடைய சரீரம். மதுபன்ல கூட போயிருக்கும் போது ஒரு 2-3 விஐபியை சந்திக்கிற மாதிரி. விஐபின்னா பாபா குழந்தைங்க தான், ஒரு 60-65 வருஷமா இருக்கிறாங்க. அவரும் இதே வார்த்தையை சொல்றார். அவங்க சீக்கியர்கள் கிரந்தத்தை குரு கோவிந்தரினுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாங்களாம், நினைக்கிறாங்களாம். அவரும் சொல்றாரு, நமக்கு சாகாரம்ங்கிறது என்னது? பாபா இப்ப கண்ணுக்கு என்ன பண்ணல தெரியல. சாகாரம்னா கண்ணால பார்க்கணும், கையால தொடணும், வாயில போட்டு சாப்பிடணும், அதுக்கெல்லாம் பேரு தான் என்னது? சாகாரம். பாபா அவ்வியக்தம், பாபா இப்ப கண்ணில் பார்க்க முடியல. நமக்கு சாகாரம்ங்கிறது என்னது அப்படின்னா அவர் சிம்பிளா சொல்றார், முரளி தான் நமக்கு சாகாரம். தொட முடியுது, பார்க்க முடியுது, உணர முடியுது, ரசிக்க முடியுது, ருசிக்க முடியுது. நமக்கு சாகார பாபாங்கிறது யாரு அப்படின்னா முரளி அப்படின்றார். எது? இப்ப கண்ணால இப்போ முரளியை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லையே. இப்ப முரளிய கையில வச்சிருக்கிறோம்னா யார கையில வச்சிருக்கோம்னு அர்த்தம்? முரளிய மனசுல வச்சிருக்கிறோம்னா யார மனசுல வச்சிருக்கிறோம்னு அர்த்தம்? முரளி இல்லை அப்படின்னா பாபா இல்லை. புத்தியில வாணி இல்லை அப்படின்னா பாபாவும் அங்க இல்லை. கோபம், டென்ஷன்லாம் எப்ப வருது? புத்தியில வாணி இல்லாம போயிடுச்சு. முரளி எப்படி வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா சண்டை இருக்காது. அவர் ஒருவேளை பெரியவரா இருந்தா அங்க என்ன இருக்காது? சண்டை இருக்காது. பாபா சொல்வார் அடிக்கடி, யார் சண்டை போடுவாங்க? அனாதைகள். யார் சண்டை போடுவாங்க? மனசுக்குள்ள சண்டை போட்டாலும் கூட நம்மெல்லாம் யார் தான் இல்லையோ? நான் சண்டை போட்டாலும் பாபா குழந்தைதான். அப்படிலாம் இல்லைன்றார் பாபா. அனாதை அப்படின்றார். எதுங்கதான் சண்டை போடுங்க? நாத் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். நாத் அப்படின்னா தலைவன் இல்லாதவன். அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க? தலைவன் இருக்கிறான்னு. தலைவன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? தலைவன் இருக்கிறான், கலங்காதே பாட்டெல்லாம் சொல்றோம். தலைவன் இருக்கான்ல, பாபாவே சொல்றாரு இல்லையா, மே ஹூ நான் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன் அல்லவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை படுத்தி எடுத்துட்டு இருக்கிறோம். அவர் இருக்கிறத அழிச்சுடுறோம். படம் தான் இருக்குது. அவர் இருக்கிறார் அப்படின்னா இந்த இடம் கொண்டாட்டம், நம்ம மனசு கொண்டாட்டம். பாபா சொல்றார், பாபான்னா வாணி. பாபான்னா என்னது? வாணி. அவங்க பக்தியில சொல்றாங்க கிரந்தம் அப்படின்றது அது என்னது? குரு கோவிந்தரினுடைய உடல் அப்படின்னு சொல்றாங்க. குரு கோவிந்தர் போயாச்சு, ஆனா அவர் கொடுத்த கிரந்தம், புனித நூல் என்ன பண்ணுது? இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கிரந்துக்கோ இத்தனா மாண்டேட்டு, அந்த புனித நூலுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்களாம். நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? இந்த பேப்பருக்கு நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோம்? இது என்ன கிடையாது? இது என்ன கிடையாது?
பேப்பர் கிடையாது, நீங்க வச்சிருக்கிறது டைரி எல்லாம் கிடையாது. அது பாபா. அது என்னது? பாபா. ராமாயண மகாபாரதம்னா அதுக்குன்னு ஒரு பலகை வச்சிருப்பாங்க, சிக்கு பலகைன்னு வச்சிருப்பாங்க. அது அதுலதான் இருக்கும். அது அதை பூஜை எல்லாம் பண்ணி பொட்டுலாம் வச்சுட்டு தான் அது திறப்பாங்க ஒவ்வொரு நாளுமே. ரெஸ்பெக்ட். ஏன்னா நீங்க இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் புத்திக்கு போகும். வாணி எப்ப புத்திக்கு போகும்? ரெஸ்பெக்டா தொடணும், ரெஸ்பெக்டா பார்க்கணும், ரெஸ்பெக்டா பிரிக்கணும். பகவானுடைய மடல் இல்லையா, அதை இப்படி எடுத்து இப்படி போட்டாலும் முடிஞ்சு போச்சு. பாபா சொல்றார், அவங்க பக்தியில அந்த கிரந்தத்துக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க. எங்க குருக்கி ஜெய்சே தேகே, குரு சொன்ன வார்த்தை இல்லையா, அதனால அவங்க எப்படி பாக்குறாங்க, இது குருவினுடைய தேகம் போன்று. அப்படி சீக்கியர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஆனா குருநானக் ஒன்றும் உட்கார்ந்து கிரந்தத்தை எழுதல. நானக் என்னமோ அவதாரம் எடுத்தார். சீக்கியர்கள் அவர் சொன்னதாக நிறைய விருத்தி பண்ணிட்டாங்க. பின்னாலதான் கிரந்தம் போன்றவையெல்லாம் எழுதப்பட்டது. एक के बाद फिर सिख धर्म में आते गए. ஒருத்தருக்கு பின்னால அடுத்தவர் அடுத்தவர் அப்படின்னு சீக்கிய தர்மத்துல வந்துட்டே இருக்கிறாங்க. முதல்ல கிரந்தம் கூட சின்னதா கைக்கு அடக்கமா எழுதப்பட்டதா, கையில எழுதப்பட்டதாக தான் இருந்தது. அப்ப கீதா கேலியே சமைச்சுட்டேகே. அது மாதிரி கீதையையும், பகவத்கீதை, உலகத்தில் இருக்கக்கூடிய பகவத்கீதையையும் என்ன நினைக்கிறாங்க அவங்க, ஸ்ரீ கிருஷ்ணக்கா ரூபுகே. இந்த கீதைங்கிறது என்னது? ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறு வடிவம், ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கிறார். கிருஷ்ணருடைய இன்னொரு அவதாரம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. கிருஷ்ணனுடைய இன்னொரு உருவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐசே मानो जैसे नानक का ग्रंथ है वैसे श्री कृष्ण का गीता गाई हुई है. அப்போ எப்படி குருநானக்கினுடைய கிரந்தமோ அதுபோல ஸ்ரீ கிருஷ்ணருடைய கீதை என்று மகிமை பாடுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வாச்சிகி ககத்தே ரகத்தேகே. ஸ்ரீ கிருஷ்ணருடைய, ஸ்ரீ கிருஷ்ண பகவானினுடைய மகா வாக்கியம் என்றே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஞானமோ ஒரு பரம்பிதா பரமாத்மாவிடத்தில் தான் இருக்கிறது. கீதை மூலமாகத்தான் சத்கதி கிடைக்கிறது. வக ஞானத்தோ, அந்த ஞானம் பாப்கே பாஸ் ஹி ஹே, தந்தையிடம்தான் இருக்கிறது. ஞானத்தினால் பகல், பக்தியினால் இரவு நிகழ்கிறது. இப்போ பாபா சொல்றார், ஆத்மாக்கோ பவித்திர பனானா, ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். கமா உஸ்கே லியே மெஹனத் கர்னி படே, அதுக்காக உழைப்பு செய்தே தீர வேண்டும். மாயா கே தூஃபான் ஐசே ஜபர்தஸ்த் ஆத்தேகே, மாயாவின் புயல் அவ்வளவு வலிமையோடு வருகிறது. ஜோ ஞான் ஏகதம் உடா ஜாத்தாகே, அந்த மாயா புயல் ஞானத்தை டோட்டலாக பறக்க வைத்து விடுகிறது. அப்படின்னு என்ன? சுத்தமா உள்ளத்துல மறந்தே போயிடுது. மாயாவுடைய புயல் அப்படி வீசுது, முற்றிலுமாய் ஞானத்தை தூக்கி விடுகிறது அப்படின்றார். கிஸ்கோ போலுவி ந சகே, யாருக்கும் சொல்லவும் முடியாது. நாம விகாரத்துல மாட்டிக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. பகலா காம் விகாரஹி பகூத் தங்கு கர்த்தாகே, முதல்ல ரொம்ப கஷ்டம் தரக்கூடிய விகாரம் காம விகாரம் தான். உஸ்மேஹி டைம் லக்தாகே, அதை வெல்லுவதில் தான் காலம் பிடிக்கிறது. ஹைத்தோ ஏக் செகண்ட் மே ஜீவன் முக்திக்கு பாத். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நொடிதான் ஜீவன் முக்தி அடையிறதுக்கு. பச்சா பைதா ஹுவா அவர் மாலிக் பனா. எப்படி ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெற்றோருக்கு பிறந்த கணமே அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு அந்த சொத்துக்கு என்னவாயிடுது? அதிகாரி, உரிமையாளர் ஆயிடுது, எஜமானர் ஆகிடுது. அதே மாதிரி என்னைக்கு நான் ஆத்மான்னு புரிஞ்சேனோ, என்னைக்கு நான் பரமாத்மாவினுடைய குழந்தைன்னு புரிஞ்சேனோ, அன்னைக்கே ஜீவன் முக்தி தான்ற. ஒரே ஒரு செகண்ட் கிளாஸுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா எப்ப புரிஞ்சுக்கிட்டோமோ அப்பமே ஜீவன் முக்தினா என்ன அர்த்தம்? அதுல விகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப
பாபா சொல்றார், விஷயம் என்னமோ ஒரு செகண்டுக்கான விஷயம், ஆனால் பெரும் உழைப்பு செய்து தீர வேண்டும். பில்டிங் ஓபன் பண்றது ஒரே செகண்ட் தான். அப்படியே ரிப்பன் வச்சு டக்குன்னு ஒரு கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த வீட்டை என்ன பண்ணலாம், சொகுசா அனுபவிக்கலாம். ஆனா ரிப்பன் கட் பண்றதுக்கு முன்னால எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பலி, எவ்வளவு உடல் உழைப்பு, ரத்தம் சிந்தி, இரவு பகல், எவ்வளவு டென்ஷன். எல்லாத்துக்கும் அப்புறம் யாரோ ஒருத்தர் வருவாங்க, ரிப்பன் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஆத்மா அதுக்கு எவ்வளவு புருஷார்த்தம் பண்ணிருக்கோமோ போன ஜென்மத்துல தெரியாது. ஒரு செகண்ட்ல அதுக்கு ஒரு வீடு கிடைச்சிருது இல்ல. பாபா சொல்றார், ஜீவன் முக்திங்கிறது ஒரே ஒரு செகண்ட், ஆனால் அதுக்கு தூய்மை வேணும். அந்த தூய்மைக்கு நீங்க நிறைய உழைத்து ஆகவே தீர வேண்டும் அப்படின்றார் பாபா. நீங்கள் தந்தையை புரிந்தீர்கள், சிவபாபா வந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே ஆஸ்திக்கு உரியவர், உரிமையாளர் ஆகிட்டீங்க. பாபா வந்துட்டார், என்னோட பாபா வந்துட்டார், அதை புரிஞ்சாலே போதும், நீங்க ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிட்டீங்க. எப்பவுமே இந்த எடுத்துக்காட்டு சொல்றது உண்டு. குழந்தை ஸ்கூல்ல அழுதுட்டு இருக்கும், கேட்டுக்கு வெளியே அம்மா வந்துட்டாங்கன்னு பார்த்தாலே இந்த குழந்தைக்கு என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும். இன்னும் வீட்டை இன்னும் பெல் அடிக்கல, இன்னும் ஸ்கூலை விட்டு வெளியில வரல, கேட் வாசல்ல என்னோட அம்மா வந்துட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு சுதந்திரம் மனசளவுல என்ன பண்ணிடுச்சு, கிடைச்சிடுது. அது மாதிரி பாபா சொல்றார், என்னோட பாபா வந்துட்டார் அப்படின்னாலே என்னோட அப்படின்னு சொல்லும் போதே அவரோட எல்லாமே என்னோடது ஆயிடுது. பாபா சொல்றார், எனது பாபா வந்துட்டார்னு புரிஞ்சிட்டோம்னாலே நாம் உரிமை உடையவர் ஆகி விடுகிறோம். இதுக்கு சத்தியுத்துக்கு, ஜீவன் முக்திக்கு. கீதாபி சிவபாபானேகி காயிதி, கீதை கூட சிவபாபா தான் கூறியிருந்தார். உஸ்னேகி ககாகே, அவர் தான் சொல்லியிருந்தார், மாமேகம் யாது கரோ, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள், நான் இந்த சாதாரண உடலில் வருகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணன் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. அவரோ ஜென்மம் எடுக்கும் பொழுது பாபா சொல்றார், வகுத்தோ ஜனம் லேத்தேகே தோ ஜெய்சே பிஜிலி ஜமக்கு ஜாத்தேகே. அவர் ஜென்மம் எடுக்கும் போது மின்னல் வெட்டின மாதிரி இருக்குமாமா, அவ்வளவு பிரகாசம் ஆயிடும் உலகம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிரகாசம் அவ்வளவு பிரகாசம். இப்படி மின்னல் பார்த்திருக்கீங்களா? நடு ராத்திரியில மின்னல் வெட்டும் போது பார்த்திருக்கீங்களா? அது என்ன அழகுன்றீங்க. பாபா சொல்றார், கிருஷ்ணர் பிறந்தால் அப்படி ஆயிடும் இந்த உலகம்ன்றார். கிருஷ்ணர் பிறந்தா இந்த உலகம் இப்படி ஆயிடுமாமா, மின்னலாவது ஒரு செகண்ட்ல வந்துட்டு போயிடும், அவ்வளவுதான், உலகம் பிரகாசம் ஆயிடும். பாபா சொல்றார், இந்த சிவபாபா சாதாரண சரீரத்துல வந்திருக்கிறார். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் வர்ற சரீரம், அந்த ஆத்மா வர்ற சரீரம் அப்படி இருக்குமாமா, மின்னல் ஜொலிக்கிறது போல இருக்குமாமா, பகூத் பிரபாவப்படுத்தாகி. அவர் அவ்வளவு கிருஷ்ணனுக்கு அர்த்தமே என்னதுதான் அர்த்தம், கவர்ச்சின்னு அர்த்தம். ஆகர்ஷ், அவ்வளவு அட்ராக்ஷனா இருப்பார். என்ன தூய்மைக்கு அவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு இருட்டுக்குள்ள ஒரு தீப்பெட்டியில தீ கிழிச்சாலே எல்லாருடைய பார்வையும் அங்க வந்துரும்ல. டோட்டல் இருட்டு, ஒரே ஒரு ஆள் வந்து தீப்பெட்டி பத்த வைக்கிறதுனா அந்த தீபத்துல எல்லார் பார்வையும் வந்துடும். அது மாதிரி கிருஷ்ணன் பிறந்துட்டாருன்னா எல்லார் கவனமும் அங்க போயிடும். அட்ராக்ஷன். கிருஷ் அப்படின்னாலே என்ன, கவர்ச்சி. பகுத் பிரபாவப்படுத்தா, இஸ்லியே ஸ்ரீ கிருஷ்ணக்கா அப்பு தக்கு பி காயினகே. அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இப்ப வரைக்கும் மகிமை இருக்கிறது. பாக்கி சாஸ்திர ஆதி சப் பக்தி மார்க்கேகே, மற்ற சாஸ்திரங்கள் அத்தனையும் பக்தி மார்க்கத்தை அவை. ஆங்கிலத்துல பிலாசபி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தான் தர முடியும். குது ககத்தேகே, அவரே சொல்றார், நான் உங்களது ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக, ஆன்மீக தந்தையாக இருக்கிறேன், ஞான கடலாக இருக்கின்றேன். குழந்தைகளாகி நீங்களும் தந்தையிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஞானத்தை தாரணை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பிற்பிச்சாடிமே, இப்ப ஞானத்தை தாரணை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. பிறகு கடைசியில என்ன நடக்கும்? இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம் ஞான கடல்கிட்ட இருந்து. கடைசியில என்ன நடக்கும்? பாப் மிசல் பஞ்சாயிங்க, நீங்க பாபா மாதிரியே ஆயிடுவீங்க. கடைசியில் நீங்கள் பாபாவை போல ஆகி விடுவீர்கள். இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம் கடல்கிட்ட இருந்து ஞானத்தை, பிறகு நீங்க பாபாவை போலவே ஆயிடுவீங்க.
சாரா மதார். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் தாரணா பருகே, உங்க தாரணையில தான் இருக்கிறது. ஞானுக்கோ தாரன் கர் ரகேவோ, ஞானத்தை நீங்க தாரணை செய்துட்டு இருக்கிறீங்க. இப்போ फिर वह ताकत आ जाएगी பாபிக்கு யாது செய், பிறகு அந்த சக்தி வந்துடும் பாபா நினைவின் மூலமாக. யாதுக்கோ, நினைவை என்னவென்று சொல்லுவது? யோகா, பாபா நினைவு. இதை என்னன்னு சொல்றது? ஜெய்சே ஜௌகர் ககா ஜாத்தாகே, அது எப்படியாமா? ஞானம்ங்கிற வாழ நினைவு என்பது கூர்மை போல. ஞானம்ங்கிற வாழ் எப்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது? யோகாங்கிற கூர்மை தீட்டப்படும் போது. அப்ப பாபா சொல்றாரு, இப்ப ஞானம் இருக்குது, யோகாவும் இருக்குது, இன்னும் ஷார்ப் ஆகணும். தல்வாரமுமே பி ஃபரக் ஹோத்தா ஹைனா, வாழ் கத்தி இவைகளில் கூட எல்லாம் ஒரே மாதிரி வெட்டுறது இல்லை, வித்தியாசம் இருக்குது இல்லையா? சில பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க எங்க அந்த கத்தியை அப்படின்ட்டு. ஏன்னா சில கத்தியை வெட்டி பிரயோஜனமே இல்லை, நம்ம எனர்ஜி தான் போகும். அது மாதிரி மக்களும் தேடுவாங்க, எங்க யோகி அப்படின்னு தேடுவாங்க. பாபா சொல்றார், வாள்களில் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? வஹி தல்வார் 100 रुपये वाली भी होती है, वही तलवार 3-4 हजार की भी होती है. கத்தி எல்லாம் கத்தி தான். சில கத்தி 100 ரூபாய்க்கு கிடைக்குது, சில கத்தி 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கும் கிடைக்குது. வித்தியாசம். பாபா தோ அனுபவி ஹைனா, பாபா அனுபவி இல்லையா? தல்வார் கா பகுத் மான் ஹோத்தா ஹே, வாழ் அதுக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறது. ஞான தல்வார் மே சௌகர் சாகியே, ஞானம் என்ற வாளினில் யோகா என்ற கூர்மை வேண்டும். ஜௌகர் ஆனே சே ஹி பிர் ஜல்தி சம்ஜேங்கே, கூர்மை வந்தால்தான் சீக்கிரம் புரிய வைப்பீர்கள்னு சொல்லல, புரிஞ்சிப்பீங்கன்றார். கூர்மை வந்தாதான் சீக்கிரம் புரிஞ்சிப்பீங்க. டிராமா அனுசார் தும் மெகனத்து கர்த்தே ரகுத்தே ஹோ, டிராமாவின் அனுசாரமாய் அந்த கூர்மை தீட்டுறதுக்கு நீங்க உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவை நினைவு செய்வீங்களோ நினைவினால் தான் அவ்வளவுக்கு பாவம் அழியும். பதீத்த பாவனன் தந்தைதான் யுக்தி கூறி கொண்டு இருக்கிறார். கல்பத்திற்கு பிறகும் இதே போல வந்து உங்களுக்கு ஞானம் தருவார். இதற்கு इनको भी सब त्याग करा के ऐसे ही अपना रथ बनाएंगे. கல்பத்துக்கு பிறகு ஒருவர் இந்த பிரம்மாவையே எல்லாத்தையும் தியாகம் பண்ண வைப்பார். இந்த பிரம்மாவையே எல்லாத்தையும் தியாகம் பண்ண வச்சு அப்படியே என்னுடைய ரதமாக ஆக்குவேன் அப்படின்றார். நாம பாபாவுடைய ஆள் ஆகணும்னா நாம என்ன ஆகணும்? முதல்ல தியாகி ஆகணும். பாபா எல்லாத்தையும் தியாகம் பண்ண வச்சார் பிரம்மா பாபாவை. எல்லாம் கேட்கும் போதே நமக்கு ஒரு கண்ணீர் வர்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த ரமேஷ் பாய் மதுவன் பேர் இருக்கும்போது சந்திச்சுட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, 1950 வந்து எல்லாம் பெட்டி பெட்டிக்கையோட இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. 300 பேரு இன்னொரு நாட்டுல போய் உட்காந்துருக்கிறோம், தெரிஞ்ச ஆளே இல்லை. டெய்லி ஒவ்வொரு பொருளையா வித்துட்டு வருவாங்களாம். அண்டா குண்டா சட்டி தையல் மிஷின் பெரிய பெரிய கம்பளம் எல்லாத்தையும் வித்துட்டு வருவாங்களாம். வித்துட்டு வந்து சாப்பாடு. ஒரு ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதை விற்க போகும்போது எப்படி இருக்கும்னு. அது தான் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணா கூட பரவாயில்லை. 300 பேர் இவங்கெல்லாம் யாரு? இவங்க சாப்பாட்டுக்கு ஏன் நான் வாங்கின தையல் மிஷின் விற்கணும்? தோணல பாபாட்ட. பாபாட்ட ஒரு இம்மி கூட சோகம் வருத்தம். பாபா என்னைக்கு சிவபாபா வந்தாரோ அன்னைக்கு இது என்னோடது இல்லை எழுதி கொடுத்துட்டார் சிஸ்டரோட. அவர் எவ்வளவு விவரம் பாருங்க. இல்லைன்னா ஒவ்வொரு பொருள் விற்க போகும்போதும் அழுதுகிட்டே தான் கொடுத்துருப்பார். அவர் முதல் நாளே என்ன பண்ணிட்டார், இது எல்லாமே உன்னோடது. பிறகு அதிகாரப்பூர்வமா அரசாங்க பூர்வமா ஒரு ட்ரஸ்டியை உருவாக்கி சிஸ்டர்ஸ் கையிலையும் என்ன பண்ணிட்டார், ஒப்படைச்சிட்டார். அப்புறம் ஒண்ணுமே இல்லை. பாபா சொல்ற தியாகம்னா எப்பேற்பட்ட தியாகம். ஒரு கோடீஸ்வரன் ஆண்டி ஆகிறது மாதிரி தியாகம் நம்முடைய தியாகம் கிடையவே கிடையாது. நாம குடிசையில உட்கார்ந்த ஒரு பெருமையும் இல்லை. நாம குடிசையில உட்கார்ந்த ஒரு இப்ப பாபா இருக்குல்லையே குடில், இப்படிலாம் இல்லை. அந்த பழைய போட்டோ உள்ள காமிச்சாங்க, பாபா நமக்கு உள்ள போய் காமிச்சாங்க. வெறும்னு சும்மா கிடுக வச்சு சும்மா போட்டிருக்குது.
அவர் அதுலதான் நான் கூட நினைச்சேன், பாபா கமரான்னு போனதுமே நேரில் போகல, ஒரு ஓட்டு வீடு அதுங்கதான் பாபா இருந்திருப்பாரோன்னு பார்த்தேன். அங்கெல்லாம் இல்லை. அது குழந்தைங்களை சந்திக்கிற இடம். அவர் வசிச்சது, தூங்குனது, குளிச்சது எல்லாமே அங்க குடில்ல. ரூம் வேற, பாத்ரூம் எங்கேயோ இருக்கும் தூரத்துல. சரீரம் விடுற வரைக்கும் அவர் அங்க. சரீரம் விட்டது என்னமோ அந்த பாபா ரூம்ல. அது குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக உள்ள ஓட்டு வீடு. அதுவும் இப்ப இருக்கிற சைஸ்ல இல்லை, அதை விட சின்னது. அவர் இருந்ததெல்லாம் வெறும் ஓலைக்கிடுகளை. அது மழை காலம்லாம், குளிர்காலம் கொஞ்சம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. தியாகம்னா அது தியாகம். நம்மை தரலைப்படுத்தாலும் அவர் தியாகத்துக்கு ஈக்குவல் வரவே முடியாது. ஏன்னா ஒரு கோடீஸ்வரன் தரலைப்படுத்திருக்கார், அவர் குடிச்சல உட்கார்ந்துருக்கார். அட்லீஸ்ட் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சிடணும்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? தியாகம் செய்யணும். தியாகம் இல்லைன்னா தவம் இல்லை, தவம் இல்லைன்னா சேவை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பாபா சொல்ல தியாகம். நான் இவரை தியாகம் செய்ய வைத்து பிறகு இவரை எனது சரீரமாக்கி கொண்டேன். தூசியெல்லாம் தட்டிட்டு உட்காருவோம்ல, அது மாதிரி பாபா பிரம்மாபாவுடைய எல்லா கோடியே என்ன பண்ணி விட்டுட்டாரு? தட்டி விட்டுட்டு போ ஆண்டி ஆக்கி விட்டுட்டு அப்புறம் உட்கார்ந்துட்டார். பாபா சொல்றார், தும் பச்சோங்கோ வகா கித்தனி கஷிஷ் ஹுயி கைசே சப் பாகே. நான் உட்கார்ந்த இவர் சரீரத்துல, அப்போ குழந்தைங்களாகி உங்களுக்கு எவ்வளவு கவர்ச்சி ஏற்பட்டது, எப்படி ஓடி வந்தீர்கள். ஒரு ஆத்மாவை பக்கா பண்றதுக்கு மூச்சை விட வேண்டி இருக்குது. இங்க அங்க 400 குழந்தைங்க ஹாஸ்டல்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவர்கிட்ட எவ்வளவு அட்ராக்ஷன் இருந்திருக்கும் சிவபாபாட்ட. சிவபாபா சொல்றார், நான் இவர் சரீரத்துல வந்தேன், நீங்க எவ்வளவு ஆக்கர்ஷிக்கப்பட்டீங்க. அபி தும்கோபி ஐசா சம்பூர்ண பன்னாகே. இப்ப நீங்களும் அந்த மாதிரி சம்பூரணம் ஆக வேண்டும். நம்பர் வாரகி பனேங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, வரிசை கிரமமாகத்தான் ஆவீங்க. இங்க ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுகிறது. சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொண்டீர்கள். சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கலியுகம் வரைக்கும். இப்போ சங்கம யுகம். தந்தையும் இங்கு அவசியம் வரவேண்டி இருக்கிறது தூய்மையாக்க. தூய்மை என்றால் அர்த்தம். பாவனம்னா என்ன அர்த்தமாமா? சதோ பிரதானம். பிறகு துரு ஏற ஆரம்பித்தது. இப்பொழுதோ அந்த துருவை நீக்குவது எப்படி? ஆத்மா உண்மையாக இருந்தால் நகை சரீரமும் நல்லதாக கிடைக்கும். அதாவது தூய்மையானதாக, ஆரோக்கியமானதாக, அழகானதாக கிடைக்கும். ஆத்மா பொய்யாகி விடும் பொழுது சரீரமும் பதீத்தமாகி விடுகிறது. ஞானிக்கே பகலேத்தோ யகுபி. ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னால இந்த பிரம்மா கூட எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள், சோத்திரம், நமஸ்காரம், வந்தனம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். லக்ஷ்மி நாராயணனுடைய பெரிய சித்திரம் பாபா சொல்றார். அவருடைய பெரிய பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய பெரிய சித்திரம் பெரிய சீட்ல, அதாவது பெரிய சீட்னா சிம்மாசனத்துல, கதியில வைத்திருந்தார். அதை ரொம்ப அன்போட அவர் நினைவு செய்து கொண்டிருந்தார். அவர் கோயிக்கு யாதனகி, வேற யாருடைய நினைவுமே இல்லை. பாகர் அவர் தரப்பு கியால் ஜாத்தா தாத்தோ அப்னேக்கோ. அந்த ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி மேடை செஞ்சு அதுல லட்சுமி நாராயணுடைய சித்திரத்தை வச்சு அந்த சித்திரத்தை அவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கிறார். அவருக்கு வேற எங்கேயுமே புத்தி போகல. ஒருவேளை புத்தி எப்பமாவது போச்சுன்னா என்ன பண்ணார் பாபா? கிள்ளி விட்டுக்கிட்டார். பாபா சொல்ற அப்பனேக்கோ சமாட்டு மார்த்தேத்து, தனக்கே ஒரு அடி கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். அவர் லட்சுமி நாராயணுடைய சித்திரம் செஞ்சு, சித்திரம்னா விக்கிரகம்னு கூட சொல்லலாம், நல்ல மேடையில வச்சு அவ்வளவு பூஜை புனஸ்காரம் செய்து, அவ்வளவு பிரார்த்தனை செய்து, அவ்வளவு வழிபட்டிருக்கிறார், அவ்வளவு நினைவு செய்திருக்கிறார். வேற எந்த பக்கமும் புத்தி போனா அடி கொடுத்தார். எப்பமாவது போச்சுன்னா என்ன பண்ணலாம்? அடி கொடுக்கலாம். அவர் அப்படி இருந்திருக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணி இருந்திருக்கிறார்? அடி கொடுத்திருக்கிறார். மன் பாகத்தே கியோ ஹே, தரிசன் கியோ நகி மில்தா ஹே. மனமே நீ ஏன் ஓடுற, தரிசனம் ஏன் கிடைக்கல அப்படின்னு தனக்குத்தானே டார்ச்சர் கொடுத்திருக்கிறார். பக்தியுமே தானா. ஆனா இப்ப அப்படி செய்யுங்கன்னு சொல்லல பாபா. அவர் எதுல இருந்திருக்கிற? பக்தியில் இருந்தார் அல்லவா?
பிறகு எப்போ விஷ்ணுவினுடைய தரிசனம் கிடைத்ததோ, தோபி கோயி நாராயண் தோடேகி ஹோகயா, காட்சி கிடைத்த மாத்திரத்துல அவர் ஒன்றும் நாராயணன் ஆகல. அவர் மட்டும் இல்லை, யாருக்குமே ஒன்று காட்சி கிடைக்குதுன்னா உடனே அவங்க அப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. புருஷார்த்தம் என்னவோ அவசியம் செய்ய வேண்டும். காட்சி கிடைச்சதுனால ஒருத்தவங்க ஒன்றும் ஆக போறதில்லை, அதுக்கு உழைப்பு செய்தாகணும். லட்சியம் குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது. யக சைத்தன்யமே தே ஜின்கா ஜட சித்திர பனாயாக, இவங்க சைத்தன்யமா இருந்தாங்க, இதுக்குத்தான் பிறகு ஜட சித்திரம் உருவாக்கப்பட்டது. லட்சுமி நாராயணன் சைத்தன்யமா இருந்தாங்க, பிறகு விக்கிரகம் உருவாக்கணும். பாபா தூய்மையாக்க வந்திருக்கின்றார், நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார். தும்பி உலகோக்கி ராஜதானியுமே தே, நீங்க கூட அவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்தீர்கள், பிறகு அப்படி ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்கிறீர்கள். தோ அச்சி ரீதி ஃபாலோ கர்னா சாஹியே. புருஷார்த்தம்னா என்ன? நல்ல விதமாக பின்பற்ற வேண்டும். பிரம்மா பாபா என்ன செய்தார்? நல்ல விதமாக பின்பற்ற வேண்டும். பிரம்மாக்கோ தேவதா, பிரம்மாவை தேவதை என்று சிறிதும் சொல்வது இல்லை. விஷ்ணுவை தேவதைன்னு சொன்னா சரிதான். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ விஷ்ணு குருவாக, அப்ப விஷ்ணு குரு கிஸ்கா ஹுவா? விஷ்ணு யாருக்கு குருவாய் இருந்தார்? சப்கோ குரு ககத்தே ரகத்தேக, எல்லாரையும் குரு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சிவ பரமாத்மாய நமக, அவருக்கும் குருன்னு சொல்றாங்க, அவரை பரமாத்மான்னு சொல்றோம். சப்சே படா தோ பாப் கேனா, எல்லோரை விட பெரியவர் தந்தை இல்லையா? அவரிடமிருந்து நாம் இதை கற்றுக் கொண்டு இருக்கிறோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. சத்குரு உங்களுக்கு புரிய வைக்கின்றார், அதை நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். குருமார்கள் குருக்கோ ஐசே நகி ககேங்கே, குருமாரை நாம ஒரு பொழுதும் அப்பா டீச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். குருனா குருதான், அவர் அப்பான்னு டீச்சர்னு சொல்ல மாட்டோம். யக சாரி நாலேஜ் துமாரி புத்தி மே ஹோனி சாஹியே, இந்த முழு ஞானமும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். நாம சிவாலயத்துல இருந்தோம், இப்ப வேசியாலயத்துல விழுந்துட்டோம், பிறகு மீண்டும் சிவாலயம் செல்ல வேண்டும். சில பேர் சொல்றாங்க பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டார், ஜோதியில் ஐக்கியமாகி விட்டார் என்று. ஆனால் ஆத்மாவோ அழிவற்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவருக்கான கதாபாத்திரம் நிறைந்திருக்கிறது. எல்லோரும் நடிகர்கள், அவர்கள் நடிப்பை அவர்கள் நடிக்கத்தான் வேண்டும். அது ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாது. முழு உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுமே அவங்க கதாபாத்திரத்தை நடிக்கத்தான் வேண்டும். ஜெய்சேக்கி நயேசிர் ஷூட்டிங் கோத்தி ஜாத்திகை, எப்படி புதுசா பட பதிவு செய்யறாங்க இல்லையா, படம் எடுக்கிறாங்க, ஷூட்டிங் செய்யறாங்களோ அது மாதிரி பரந்து எக அனாதி ஷூட்டிங் குயி படிகை. இங்கேயும் இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னது? ஷூட்டிங் தான். ஆனா இந்த ஷூட்டிங் அனாதியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜாக்கிரதை ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த ஒண்டர்ஃபுல்லான நட்சத்திரம் இது இருபுருவ மத்தியில் ஜொலிக்கின்றது. இது ஒரு பொழுதும் தேய்ந்து போகாது. இந்த ஞானம் உங்களுக்கு முன்பு இல்லாமல் இருந்தது. வண்டர் ஆஃப் வேர்ல்டு, உலகத்தின் அதிசயம். ஹெவன் அத்வா ஸ்வர்க, நாம் சுன்கர் தில் குஷ் ஹோத்தா ஹை. ஹெவன் அல்லது சொர்க்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. இப்பொழுதும் சத்தியுகம் இல்லை, கலியுகமாகத்தான் இருக்கிறது. தோ ஒருவேளை கலியுகத்துல யாரேனும் இறந்து போனால் புனர்ஜன்மமும் கலியுகத்தில் தான் எடுப்பார்கள். நாம் ஜானாத்தோ சப்கோ ஜரூர்கே, எல்லாரும் போகத்தான் வேண்டும். ஆனால் பதீத்தமான ஆத்மாக்களோ போக முடியாது. இப்போ நீங்க குழந்தைங்க யோக பலத்தால் தூய்மை ஆகுகிறீர்கள். தூய்மையான உலகம், இதை காட்ஃபாதர் இறை தந்தை தான் ஸ்தாபனை செய்கிறார். பிறகு ராவணன் நரகத்தை உருவாக்குகின்றான். இதுவோ பிரத்யட்சமாக இருக்கிறது அல்லவா? ராவணனை எரிக்கின்றார்கள் அல்லவா? மனிதர்களோ நாங்க காலகாலமாய்
இந்த ராவணனை எரிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா எப்பொழுது இது ஆரம்பமானது என்பது யாருக்கும் தெரியல. ஆதா ஆதாத்தோ கர்ணே சகே கியோங்கி லாக்கோம் வருஷ ககதே தேகே, பாதி பாதின்னு கூட சொல்ல முடியாது அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கான வருடங்களாக சொல்லிட்டாங்க. கலியுகத்தையோ பிறகு 40,000 வருஷம்னு சொல்லிட்டாங்க. மனிதர்கள் கோர இருளில் இருக்கின்றார்கள் அல்லவா. அஞ்ஞான தூக்கத்திலிருந்து எழுப்புவது படா முஷ்கில் ஹே, ஜாகத்தேஹி நஹி ஹே, ரொம்ப கஷ்டம்ன்றார். எந்திரிக்கிறதே இல்லை. அபிகே சங்கமயுகம், இப்போ சங்கமயுகம். இதுல தந்தை தூய்மை ஆக்குவதற்கு யுக்தி கூறுகிறார். நீங்கள் தூய்மை ஆகினால் தூய்மையான உலகமே ஸ்தாபனை ஆகிவிடும். இந்த பதித்த உலகமே அழிந்து போய்விடும். இப்பொழுது எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கிறது. சத்தியுகமும் மிக சின்ன உலகமாக இருக்கும். இப்பொழுது மாயாவின் மீது வெற்றி அடைந்து அவசியம் தூய்மையாக வேண்டும். தந்தை கூறுகிறார், மாயா ரொம்ப துஷ்டமானது. தூய்மையாகுவதில் தான் அநேக தடையை ஏற்படுத்துகிறது. தூய்மையாகுவதற்கு தைரியம் கொள்கிறார்கள். பிறகு மாயா நிலைமையை மிக மோசமாக்கி விடுகிறது. ஒரே ஒரு குத்து விட்டு கீழே தள்ளி விடுகிறது. சேர்த்த எல்லா சம்பாத்தியத்தையும் அழித்து விடுகிறது. பிறகு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியும் இருக்கிறது. கோயித்தோ கிர்தேகே, சில பேர் கீழே விழுந்துடுறாங்க. பிறகு முகத்தை கூட காண்பிக்கிறது இல்லை. பிறகு எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? புருஷார்த்தம் முழுமையாக இருக்க வேண்டும். ஃபெயில் ஆகிவிட வேண்டாம். ஆகவே எந்த ஒரு பக்தியில காண்பிக்கிறாங்க. சிலர் கந்தர்வ விவாகம் செய்கிறார்கள். கந்தர்வ விவாகம்னா யாருக்கும் தெரியாம மறைமுகமாக, அப்படின்னா இந்த கந்தர்வ விவாகம் பற்றி கூறுகிறார்கள். சந்நியாசிகள் கூட கூறுகிறார்கள், சாதிக்கு அவர் பவித்திர ரகே, திருமணம் பண்ணிக்கிட்டு தூய்மையா இருக்கிறது இம்பாசிபிள். நம்ம யஜ்ஞத்தை பொறுத்தளவுல கந்தர்வ விவாகம் அப்படின்னு எதை சொல்றோம்னா, சில பேர் சொல்றாங்க நாங்க தூய்மையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பாபா சொல்ற சன்னியாசிகளே சொல்றாங்க கல்யாணம் செய்துட்டு பவித்திரமா இருக்கிறது இம்பாசிபிள். பாபா கூறுகிறார் பாசிபிள். சன்னியாசிகள் சொல்றாங்க அது இம்பாசிபிள் அப்படின்னு. பாபா சொல்றார் பாசிபிள், முடியும். கியோங்கி, ஏன்னா பிராப்தி பகுத்துகே, பிராப்தி ரொம்ப பெருசு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்ய முடியுமா முடியாதுன்னு ஒரு வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டா அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்பார். கூட ஒரு 1000 ரூபா தாரேன் அப்படின்னா செய்யறேன் அப்படின்றார். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்குறோம்னா அவங்க செய்ய போறது இல்லைன்னு சொல்ல போறாங்க. வருமானம் ஜாஸ்தி இந்த உலகத்துல முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன் முடியாதுன்னு சொல்றாங்கன்னா வருமானம் உங்களுக்கு பத்தலை, அவ்வளவுதான். பாபா கூட சொல்றாரு அவங்களுக்கு வருமானம் என்ன கிடைக்குதுன்னு தெரியாது, அதனால திருமணம் பண்ணிக்கிட்டு எப்படி தூய்மையா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இங்க தெரியும் உங்களுக்கு பாசிபிள் தான். क्या इतनी बड़ी प्राप्ति के लिए तुम एक जन्म पवित्र नहीं रह सकते हो? இவ்வளோ பெரிய பிராப்தி கிடைக்கும் போது ஒரே ஒரு ஜென்மம் உங்களால தூய்மையாக இருக்க முடியாதா சொல்றீங்க? பாபா நாங்க அவசியம் தூய்மையாக இருப்போம். சீக்கியர்களும் கூட தூய்மைக்கான கங்கணம் கட்டி கொள்கிறார்கள். இங்கேயோ கோயி தாகா ஆதி பாந்தனைக்கு தர்கார் நகி, இங்க அவங்களை மாதிரி ஏதோ ஒரு கயிறு கட்டிக்கணுங்கிற விஷயம் எல்லாம் இல்லை. இதெல்லாம் புக்திக்கான விஷயம். பாபா கூறுகிறார் மாமேகம் யாது கரோ, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். குழந்தைங்க நிறைய பேருக்கு சொல்றீங்க, ஆனா பெரிய பெரிய மனிதர்களுடைய புத்தியில் இது புரிவதே இல்லை. பாபா கூறுகிறார் முதலில் அவர்களுக்கு நல்ல விதமா புரிய வைங்க. சப் பிரஜாபிதா, இங்க இருக்கிற எல்லாருமே பிரஜாபிதா பிரம்மாவினுடைய பிள்ளைகள். சிவபாபாவிடமிருந்து இவர்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. பதீத்தத்திலிருந்து பாவனமாக வேண்டும். இப்பொழுது தந்தை கூறுகிறார் மாமேகம் யாது கரோ, என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இப்படி வேறு யாரும் கூற முடியாது. முதலிலேயோ புத்தியில் இதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எதை? பாரதம் தூய்மையாக இருந்தது, இப்பொழுது அழுக்காக விகாரமாகி விட்டது. மீண்டும் எப்படி நிர்விகாரமாக ஆக்குவது?
பகவானின் மகா வாக்கியம் மாமேகம் யாது குறம். எத்தனை முறை சொல்றார் பகவானுடைய மகா வாக்கியம், என் ஒருவரை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பஸ் இத்தனா ககே தோவிபி அகோ சௌபாக்கிய. இவ்வளவு சொன்னா கூட அது ஆகா சௌபாக்கியம் தான். ஆனா இத்தனை கூட சொல்ல முடிவது இல்லை, மறந்து போய் விடுகிறீர்கள். பாபா புரிய வைத்திருந்தார். திறப்பு விழாவுக்கு பாப்னே சம்ஜாயாத்தா உத்காட்டன் தோ பாப்னே கர்தியா பாக்கி தும் நிமித்த கர்ரகேவோ. பாபா சொல்றார், நான் திறப்பு விழா செய்துட்டேன் அப்படின்றார். வீட்டை கட்டி என்ன பண்ணிட்டார் அவரு? திறப்பு சேவைங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப சும்மா பேருக்கு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நானும் செய்யறோம். பாபா சொல்றார், சேவைங்கிறது பாபா மூலமாக செய்யப்பட்டு விட்டது. எல்லா வேலையும் அப்பா செஞ்சு முடிச்சிருப்பாரு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்பாரு. அது மாதிரி நம்மள சும்மா போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஒரு ஊருக்கு போறோம்னாலே அங்க செய்ய வேண்டிய சேவையெல்லாம் பாபா ஏற்கனவே செஞ்சிருப்பாரு. நம்மள சும்மா போய் என்ன பண்ணிட்டு வான்றாரு? போய் பார்த்துட்டு வான்றாரு. யார் யாருக்கு எங்கெங்க புத்தியை ஓப்பன் பண்ணணுமோ அவரே ஓப்பன் பண்ணி வச்சிருப்பார். நம்ம பேருக்கு போய் நிப்போம், அவங்க நான் செய்யறேன்னுருவாங்க. பாபா அதைத்தான் சொல்றார், நீங்க புதுசா பில்டிங் கட்டல, நான் கட்டி ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன்றார் பாபா, ஓப்பனே பண்ணிட்டேன்றார். நீங்க சும்மா நிமித்தமா என்ன பண்ண போறீங்க? இந்த செங்கல் எடுத்து வைப்போம்ல, செங்கல் எடுத்து வச்சுட்டாப்புல பில்டிங் கிடுக்கிடுன்னு வந்துருமா? உண்மையிலே நம்ம வேலையெல்லாம் என்னதுதான்? செங்கல் எடுத்து வைக்கிறதா. அப்புறம் கொத்தனாயிரம் சித்தாள் எல்லாமே பாபா தான். அவரே உட்கார்ந்துதான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறார். பாபா சொல்றார், உத்காட்டன் தோ பாப்னே கருதியாக, நான் திறப்பு விழா செய்துட்டேன், பாக்கி தும் நிமித்த கர்றீங்க. மற்றபடி நீங்க ஒரு பேருக்கு கருவியா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? செய்துட்டு இருக்கிறீங்க. பவுண்டேஷன் லகாதியாக, அஸ்திவாரம் பாபா போட்டுட்டார். பாக்கி அப் சர்வீஸ் ஸ்டேஷன் கா உத்காட்டன் போத்தாக. மற்றபடி சேவை நிலையத்துக்கான திறப்பு விழா இப்ப நடக்கின்றது. எகத்தோ கீதா கி ஹி பாத்துகை. இதெல்லாம் கீதையை பற்றிய விஷயம்தான், கீதையிலும் இருக்கிறது. ஹே குழந்தைகளே, நீங்கள் காமத்தை வெற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது உலகத்தை வென்றவர் ஆகிவிடலாம் 21 ஜென்மத்திற்கு. பல் குது ந பனே அவரும் கோ தோ சம்ஜாயே. தான் ஆகாவிட்டாலும் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஐசிபி பகுத்தகே, அப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியும் அவரும் கோ உட்டாக்கர் குது கிருப்படுத்தேங்க, அடுத்தவங்களை தூக்கி விட்டுட்டு தான் கீழே விழுந்துடுறாங்க. காம் மகா சத்ரு, காம மகா எதிரி, ஏகதம் கட்டர்மி கிரா தேத்தாகே, முற்றிலுமாய் ஒரேடியாய் சேற்றில் தள்ளி விடுகிறது. ஜோ பச்சே காம் பர் ஜீத் பாத்தேகே வகி ஜகஜீத் பந்தேகே. எந்த குழந்தைங்க காமத்தை வெல்லுகிறார்களோ அவர்கள்தான் உலகத்தை வெல்லுகிறார்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे के मुख्यमान सारम इस अंतिम जन्म में सर्व प्राप्तियों को सामने रख पावन बनकर दिखाना है. இந்த கடைசி ஜன்மத்தில் சர்வ பிராப்திகளை முன் வைத்து தூய்மை ஆகி காண்பிக்க வேண்டும். இந்த கடைசி ஜென்மத்தில் அனைத்து பிராப்திகளை முன்வைத்து தூய்மை ஆகி காண்பிக்க வேண்டும். மாயாக்கே விக்னோசே ஹார் நஹி காணிகே. மாயாவின் தடைகளினால் தோல்வி அடைந்துவிட வேண்டாம். எய்ம் ஆப்ஜெக்ட் को सामने रख पूरा पुरुषार्थ करना है. லட்சியம் குறிக்கோளினை முன்வைத்து முழு புருஷார்த்தம் செய்யுங்கள். லட்சியம் குறிக்கோளினை முன்வைத்து முழு முயற்சி செய்ய வேண்டும். जैसे ब्रह्मा बाप पुरुषार्थ कर नर से नारायण बनते हैं, ऐसे फॉलो कर गति नशीन बनना है. ब्रह्मा बाबा எப்படி புருஷார்த்தம் செய்து
நரனிலிருந்து நாராயணன் ஆகுகிறாரோ அப்படி பின்பற்றி சிம்மாசனதாரி ஆக வேண்டும். எப்படி பிரம்மா பாபா புருஷார்த்தம் செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகுகிறாரோ அப்படி பின்பற்றி சிம்மாசனதாரி ஆக வேண்டும். आत्मा को सतो प्रदान बनाने की मेहनत करनी है. ஆத்மாவை சதோ பிரதானமாக்குவதற்கு உழைக்க வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானமாக்குவதற்கு உழைக்க வேண்டும். वरदान अधिकारी बन समस्याओं को केल केल में पार करने वाले हीरो पार्टदारी भव. वरदाனம் அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாடி விளையாடி விளையாட்டாய் கடந்து விடக்கூடிய, அதிகாரியாகி பிரச்சனைகளை ஒரு விளையாட்டாய் கடந்து விடக்கூடிய ஹீரோ பார்ட்டுதாரி ஆகுக. கதாநாயக கதாபாத்திரம் உடையவர் ஆகுங்கள். ஹீரோ பார்ட். பிரச்சனை இல்லை, அது ஒரு கேம், அது ஒரு விளையாட்டு. விளையாட்டாய் விளையாடி கடந்து விடக்கூடிய ஹீரோ பார்ட்டுதாரி ஆகுங்கள். பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது பிரச்சனை அல்ல. பிரச்சனை समस्याएं हो लेकिन समस्याओं के अधीन नहीं, अधिकारी बन समस्याओं को ऐसे पार कर लो. பிரச்சனையே பிரச்சனையா பார்க்காதீங்க, அதுக்கு அடிமை ஆகிடாதீங்க. அதிகாரியாகி பிரச்சனைகளை ஒரு விளையாட்டை விளையாடி கடப்பது போல கடந்து விடுங்கள். விளையாட்டை விளையாடி கடப்பது போல கடந்து விடுங்கள். வெளி தோற்றத்தில் அழுவதற்கான கதாபாத்திரம் இருந்தாலும், வெளி தோற்றத்தில் அழுவதற்கான கதாபாத்திரம் இருந்தாலும் இதெல்லாம் விளையாட்டு என்பது உள்ளுக்குள் இருக்கட்டும். நமக்கு ரொம்ப வேண்டியவங்க சரிதை விட்டுட்டாங்க, கொஞ்சம் முகத்தை சோகமா தான் என்ன பண்ணிக்கணும், இந்த கண்ண கண்ணீர் வராது, அது வேற விஷயம். ஆனா சில இடத்துல நம்ம கொஞ்சம் எப்படித்தான் வச்சுக்கணும், முகத்தை சோகமா வச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள் இதெல்லாம் விளையாட்டு என்பது இருக்கட்டும். இதை டிராமா என்று கூறுகிறோம் என்பது நினைவில் இருக்கட்டும். அந்த ஆத்மா சரீரம் விட்ட மாதிரி நடிக்குது, இவங்க எல்லாம் சுத்து போன மாதிரி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே என்னது, இது எல்லாமே என்னது, டிராமா, விளையாட்டு. டிராமானா கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டா தெரியலாம், இது விளையாட்டு, இது ஒரு கேம், இது ஒரு விளையாட்டு. ஜிஸ்கோ ககத்தே ஹே டிராமா. இதுக்குத்தான் நம்ம என்ன சொல்றோம், டிராமான்னு சொல்றோம். டிராமாவில் நாம் ஹீரோ பார்ட்டுதாரிகள். உள்ளுக்குள்ள உங்களுக்கு இது விளையாட்டுன்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க ஹீரோ தான். பெரிய பிரச்சனை, ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே கூட்டு போறாங்க, உங்களை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க, நெஞ்செல்லாம் குத்திட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது உங்களை பொழைக்க வைக்கணும்னு உங்களுக்கு கான்சியஸ் இருக்குது. இந்த டாக்டர் நம்மளை போட்டு குத்துறாருன்னு. ஆனா மனசுக்குள்ள என்ன தோணணும், ஏதோ ஒரு விளையாட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. டிராமால இந்த சரீரத்துல இருக்கணும்னா இருக்க போறேன், போகணும்னா என்ன பண்ண போறேன், போக போறேன். இந்த டாக்டர் அவர் படிச்ச படிப்புக்கு வாங்குற சம்பளத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படி பார்க்கணும்ன்றார் பாபா. அப்பனாதான் நீங்க யாருன்னு அர்த்தமாமா, ஹீரோ. உள்ளுக்குள்ள இது விளையாட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க யாருதான். உங்களை திட்டுவோம் முன்னால ஆய்வுன்னு திட்டுறாரு யாரோ ஒருத்தர், அப்போ என்ன தோணணும், இது விளையாட்டு அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிடுங்கன்ற. என்னை தொட்டுனாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாரு கர்லோ, அதை என்ன பண்ணிடுங்க, இது விளையாட்டு என புரிந்து கடந்து விடுங்கள். அப்ப நீங்க ஹீரோ பார்ட்டுதாரி. ஹீரோ பார்ட்டுதாரி என்றாலே துல்லியமாக தன் கதாபாத்திரத்தை நடிப்பவர்கள். ஆகவே கடுமையான பிரச்சனை கூட விளையாட்டாக புரிந்து அதை லேசாக்கி விடுங்கள். எந்த சுமையும் கொண்டிருக்காதீர்கள். மனசுல, வெளியில ஒரு சுமையும் இல்லை, மனசுல எந்த சுமையும் கொண்டிருக்காதீர்கள். இது விளையாட்டு, ஜஸ்ட் கேம். கடுமையான பிரச்சனை தான், ஆனாலும் இது விளையாட்டுன்னு புரிஞ்சு அதை லேசாக்கிடுங்க.
ஊதி தள்ளிடுங்கன்ற. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. பாபா ஹல்கா பனாதோ, அதை லேசா ஆக்குங்கன்ற. அது வெயிட்டா தான் இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, அது கேம், அது விளையாட்டு அப்படின்னு லேசாக்குங்க. எந்த சுமை உடையவராய் இருக்காதீர்கள். ஸ்லோகன் சதா ஞான சிந்தனையில் நினைவினில் இருங்கள், அப்பொழுது சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். சதா ஞான சிந்தனையிலேயே இருங்கள், அப்போது சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாயாவின் கவர்ச்சிகளில் இருந்து காப்பாற்றப்பட்டு இருப்பீர்கள். எப்போ? சதா ஞான சிந்தனையிலேயே இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், மாயாட்ட இருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கலாம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் தாரணையை செய்து கொண்டே இருங்கள், அப்பொழுது கடைசியில் பாப் சமான் ஆகிவிடுவீர்கள். தந்தையின் மொத்த ஆற்றலையும் உங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியும். பாபா நிறைய சாப்பாடு வச்சிருக்கிறார், இன்னும் நிறைய சாப்பாட்டை நம்ம சாப்பிட இல்லை, இன்னும் சில சாப்பாடு இன்னும் ஜீரணமே ஆக மாட்டேங்குது. அது எப்படி பாபா சொல்லிட்டாரு, என்னால அதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட் ஜீரணம் ஆகலைன்னு அர்த்தம். சில பாயிண்ட நம்மளால இன்னும் என்ன பண்ண முடியல, ஜீர்ணிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். பாபா சொல்றாங்க, ஞானத்தை தாரணை பண்ணிட்டே இருங்க, பாப்சமான் ஆயிடுவீங்க. பாபாவுடைய மொத்த சக்தியையும் உங்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியும். எந்த 2 வார்த்தை நினைவனால் நீங்கள் சுதர்சன சக்கரதாரி ஆகிவிட முடிகிறது. ஏறும் கலை இறங்கும் கலை, சதோ பிரதானம் தமோ பிரதானம், சிவாலயம் வேசியாலயம். இந்த 2 வார்த்தையை நினைவுல வைங்க, நீங்க சுதர்சன சக்கரதாரி ஆயிடுவீங்க. இப்போ ஞானத்தை யதார்த்தமா நீங்க குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. பக்தியில ஞானம் இல்லை, மனமகிழ்ச்சி தரும் விஷயங்கள் தான் இருக்கிறது. பக்தி மார்க்கம்ங்கிறதே வெறுமனே மனசை மகிழ்ச்சிப்படுத்துற விஷயமா தான் இருக்கிறது. ஓம் சாந்தி.